ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கு உண்டான டிஷ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய், மோஸ்ட் இன்னொரு செவ்வாய்க்கிழமை ராத்திரி என் பொண்ணு ஊருக்கு கிளம்பிடுவா. அவளுக்கோசரம் நான் பொடிகள்லாம் ரெடி பண்ணணும். சாம்பார் பொடி ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால அதையே பேக் பண்ணி கொடுத்துட போகிறேன். அவளுக்கு வந்து இன்ஸ்டன்ட் கார்லிக் ரசம் வந்து அப்படியே ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் எடுத்து ஜலத்துல கலந்து கொதிக்க விட்டு சாப்பிட்ற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. புளி பேஸ்ட் வச்சிருக்கா, ஸோ அதை வச்சு அவ பண்ணிப்பா. அதனால அந்த இன்ஸ்டன்ட் கார்லிக் ரசப்பொடி பண்றது எப்படின்றத உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். அட் த சேம் டைம் பானிபூரிக்கு வந்து அந்த கப்ல நிறைய வச்சிருப்பாங்க இல்லையா, காரப்பொடி, பிளாக் சால்ட்டு, உப்பு இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அது மாதிரி டார்க் ப்ரௌன்ல ஒரு கலர் பொடி வந்து தனியாவை நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து தான் அந்த ஆலூல மிக்ஸ் பண்ணி அந்த தனியாவை, அப்போதான் அந்த ஒரு யூனிக் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதையுமே தனியாவை வறுத்து அந்த பொடி பண்ணி கொடுத்துட்டாக்கா அவ வந்து மற்றதை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது எல்லாமே அரைக்கிற ஃபெசிலிட்டி, அந்த ப்ராப்பர் மிக்ஸி வந்து இல்லாததுனால இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் இன்கிரீடியன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணா அவளே பண்ணிப்பா. இந்த ஐட்டங்களெல்லாம் நான் இன்னைக்கு பண்ண போறேன். வழியா அவளோட உடம்பு பெட்டர் ஆகி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, வீக்கா இருக்கா. அதர்வைஸ் ஊருக்கு போற நாள் நெருங்கி எடுத்து ரொம்ப பரபரப்பா இருக்கு. சரியானபடி என்னால வீடியோல அப்லோட் பண்றதோ இல்ல உங்க கூட இன்டராக்ட் பண்ற எதுவுமே என்னால இப்ப பண்ண முடியல. கூடிய சீக்கிரம் செவ்வாய்க்கிழமை ராத்திரி மிட் நைட் அவ கிளம்பிடுவா. அதுக்கப்புறமா ஐ எம் பேக் டு நார்மல். அப்போ உங்களுக்கு உங்களோட ரெகுலரா என்னோட வீடியோஸ் எல்லாம் போட்டு இருக்கேன். நம்ம இப்ப இன்ஸ்டன்ட் கார்லிக் ரசம் பொடி எப்படி பண்றதுன்றத பார்க்கலாமா. உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க ப்ளீஸ் எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. 2000 பீப்புள் பார்க்குறீங்கன்னா எனக்கு ஒரு 100 110 தான் லைக்ஸ் வருது. ஸோ எல்லாருமே லைக் பண்ணீங்க அப்படின்னாக்கா வீடியோ சஜஷன்ல கொஞ்சம் போச்சுன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இட்ஸ் ஆல் விஷ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான். நான் ஃபஸ்ட்டு மிளகு, இது மெஷரிங் கப்பு, அரை மெஷரிங் கப் இருக்கு இல்லையா, அதால் வந்து அரை கப்பு எடுத்துட்டுருக்கேன். தட் இஸ் அரை மெஷரிங் கப்பால் ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து கம்ப்ளீட்டாக வறுத்துக்கணும். மிளகு ஃபஸ்ட்டு எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டிதான். இதுக்கு வந்து 1 கப்பு மிளகுனாக்கா 2 கப்பு ஜீரகம் எடுத்துக்கணும். ஜீரகத்தையும் அதோடு போட்டுட்டு ஜீரகம் வந்து அந்த படப்படான்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா, கருகாமல் அதுக்கு முன்னாடியே வறுத்துட்டு அதை அழகாக தனியாக எடுத்துக்க வேண்டிதான். அதோட ஒரு கைப்பிடி நமக்கு வத்த மிளகா. ஃபஸ்ட்டு இந்த 3 ஐட்டத்தையுமே நல்ல சூடு ஏறுற வரைக்கும் மிளகு ஒரு சவுண்டு வரணும், அதே போல் ஜீரகம் படப்படப்படான்னு பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோ இல்லை சின்னது பண்ணிட்டோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த 3 ஐட்டத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அப்புறமா நம்ம அந்த மிளகு எடுத்துட்ட அதே மெஷர்மெண்ட்டாலேயே 1 கப்பு தனியாவையும் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 ஐட்டமும் இப்போ நல்லா வறுத்துண்டாச்சு. நல்லா லேசாக புகை கூட வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த லெவல் வாசனையெல்லாம் வரணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். நல்ல நறுமணம் வருதுனாலே எடுத்துடணும், தீயை விட்டுறக்கூடாது. இப்போ ஆறுறதுக்கோசரம் ஒரு அகலமான தட்டில் அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த மிளகு எடுத்துட்ட அதே மெஷர்மெண்ட்டாலேயே 1 கப்பு தனியாவை போட்டுக்க வேண்டிதான். எல்லா சாமானும் இந்த தடவை நான் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கினேன். எனக்கு என்னமோ அங்கே ப்ராடக்ட் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த தடவை அவளுக்கு சாமான்கள்லாம் அங்கேருந்தே வாங்கி வந்து வறுத்து பொடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இதுவும் அப்படி தான். தனியா வந்து நல்ல ஒரு சிகப்பு கலர் வரும், ஒரு மாதிரி வந்து வாசனையும் வந்த கையோடு நீங்கள் அதையுமே எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா பச்சை வாசனையெல்லாம் போயிடும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கலர் லேசாக சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தியெல்லாம், அழகாக புகை வருது. அந்த ஸ்டேஜில் நீங்கள் சின்னதாக அடுப்பை வச்சுட்டு அதையுமே அந்த முன்னாடி வறுத்துண்ட சாமான்களோடு சேர்த்து வச்சுட்டுலாம். இதுக்கப்புறமா நான் கருவேப்பிலை வாங்கின்னு வந்ததை அழகாக நிழல் உணத்தலாம் உடச்சி ஒரு கவருக்குள்ளே போட்டுருக்கேன். அதால் ஒரு 2 கைப்பிடியோ இல்லை 1.5 கைப்பிடியோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. நான் ஏன் இப்போ நிறையா போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா அயன் சத்து இப்போ சத்துக்கு என் பொண்ணுக்கு அந்த பிளட்லாம் ரொம்ப போயிருக்கு. ஸோ அதனால் அவளுக்கு கொஞ்சம் அயன் சத்து ரொம்ப வேணுன்றதுனால கொஞ்சம் கருவேப்பிலை தாராளமாகவே போட்டுருக்கேன். பொதுவாகவே கருவேப்பிலை அயன் சத்து ஜாஸ்தி. அந்த கலக்கலான்னு சவுண்டு வர வரைக்கும் நீங்கள் அதை வறுத்துக்கலாம். அந்த கலகலா சவுண்டு தான் கரெக்டான பதம்னு அர்த்தம். அது வந்த கையோடு அதை மாற்றின்ற வேண்டிதான். இதுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம
உரித்து வச்ச பூண்டுன்றது வந்து நல்ல ஒரு இவ்வளோ எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு 25-30 பல்லு பூண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பெரிய சைஸ் பூண்டு தான் இது. ஸோ அதையுமே நீங்கள் நல்லா அதில் உள்ள ஈரத்தன்மை போகிற வரைக்குமே வதக்கின்ட்டிங்கனாக்கா கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆறுது, 5 to 7 மினிட்ஸ் ஆறுது இந்த மாதிரி வறுத்துக்கிறதுக்கு. ஸோ வறுத்த கையோடு இதையுமே ஆறுறதுக்கு கருவேப்பிலையோடு சேர்ந்து போட்டுட்டு இது அத்தனையுமே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட வேண்டியதுதான். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வத்த மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லா சாமான்களையும் சேர்த்து ஒரு 85% கொரகொரப்பாக அரைச்சா போகிறோம். நம்ம சாம்பார் பவுடர்லாம் கொஞ்சம் நைஸாக அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைக்காமல் ஒரு கொரகொரப்போடு அரைச்சாக்கா ரசத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதை ஓட்டி எடுத்துட்டுடலாம். நம்ம பார்த்திங்களா, இவ்வளோ தான் அரைச்சிருக்கேன். இப்போ மிச்ச சாமான்கள் எல்லாமும் சேர்த்துட்டுடலாம் அதில். சப்போஸ் இதை கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு இன்னுமுமே இன்ஸ்டண்ட்டாக வேணும்னாக்க நல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை விட கொஞ்சம் பெரிய சைஸ் புளி, அப்புறமா ஒரு 2.5 டீஸ்பூன் கல் உப்பு, இது எல்லாத்தையுமே வறுத்துட்டு இதோடையே சேர்த்து பொடி பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஸ்டன்ட் வந்துடும். என் பொண்ணு புளி உப்பெல்லாம் நான் பின்னாடி ஆட் பண்ணிக்கிறேன்னா, இதை அரைச்சதுக்கப்புறமா நான் விரலி மஞ்சள் அரைச்சி வச்சுட்டுருக்கேன் ஆற்றுல. அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் விரலி மஞ்சளும் கொஞ்சம் கட்டி பெருங்காயத்தை மைக்ரோவேவில் ஹீட் பண்ணாக்கா கொஞ்சம் கரகரப்பாகிடும். அதையும் சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா பொடி பண்ணிட்டேன். ஸோ தட் நமக்கு இப்போ இன்ஸ்டன்ட் கார்லிக் ரசப்பொடி மணக்க அழகாக ரெடி ஆகிடுத்து. இதை நன்னா ஆற விட்டுட்டு ஒரு ஜிப்லாக்கில் போட்டு கொடுத்துட்டே அப்படின்னாக்கா நன்னா வரும். ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா லாங் டேர்மில் வச்சுக்கலாம். இதை எப்படி பண்ணுறதுனாக்கா, ஒரு 200 ml புளி ஜலத்தில் 1 டீஸ்பூன் ரசப்பொடி போட்டிருக்கேன். அது ஜஸ்ட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு, இவ்வளோ தான். என்கிட்ட இன்றைக்கி தக்காளி இல்லை, அதனால் இதை அத்தனையுமே போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டுட்டு வேணும்னா தாளித்து கொட்டலாம், வேண்டான்னா அது கூட வேண்டாம், அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் தாளிக்கவும் இல்லை, தக்காளியும் போடலை. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது ரசம். நான் சொன்ன மாதிரி பானிபூரிக்கு தனியாவை மட்டுமே தனியாக நல்லா செவக்க வறுத்துன்ட்டு ஆற விட்டு பொடி பண்ணிவிட்டு நம்ம இந்த பானிபூரி பண்ணச்சே அதில் வந்து ஆளுவோடு இதை மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா இந்த ரோட் சைடில் நார்த் இண்டியன்ஸை வாங்கி சாப்பிட்ற பானிபூரி டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக வரும். ஸோ இது இன்ஸ்டன்ட் கார்லிக் ரசப்பொடி. இது வந்து அந்த தனியா பானிபூரிக்கு பண்ணிக்கிறதுக்கு. இதுக்கு மேலே நான் ஒரு லேபிள் ஒட்டி என்ன டேட்டில் கொடுத்தேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிவிடுவேன். ஸோ தட் அவளுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ சாம்பார் பொடி பேக் பண்ண வேண்டிய வேலை ஒன்று தான் பாக்கி இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.